வணக்கம் நண்பா. நம்மளோட கொடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பார்த்துருப்போம். எஸ்எஸ்சி, ஜிடி, ஆர்மி, ஸ்டேட் போலீஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் டெல்லி போலீஸு, இந்தியாவின் தலைநகரமான டெல்லி போலீஸுக்கு எப்படி சேர்றது? தமிழ் இளைஞர்கள், தமிழ்நாட்டோட இளைஞர்களோட கொடி டெல்லி போலீஸ்லேயும் பறக்கணும். அது எப்படி வேலைக்கு சேரலாங்கிறத ஃபுல்லாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி நான் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டெல்லி போலீஸ் எஸ்எஸ்சி, டெல்லி போலீஸ் டெல்லி போலீஸ் கான்ஸ்டபுளும் வந்து எஸ்எஸ்சி போர்டில் தான் எடுக்கிறாங்க. டெல்லி போலீஸோட எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்சி கீழே தான் எடுக்கிறாங்க. ரெண்டாவது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. ரெண்டாவது இது டெல்லி போலீஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேலேருந்து எல்லா ஃபோர்ஸுக்குமே எஸ்எஸ்சி அண்டரில் எடுக்கிறதெல்லாம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எடுப்பாங்க. நல்ல சம்பளம், நல்ல வெல்ஃபேருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன வெல்ஃபேரோ எல்லா வெல்ஃபேர், ஹச்ஆர்ஐ, டிபிடி, டிஏ எல்லாமே இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதையும் கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டெல்லி போலீஸுங்கிறது வந்து ரொம்ப ஹார்ட் டியூட்டிலாம் கிடையாது, என்சிஆர் டியூட்டி தான் போடுவாங்க. அதனால் உங்களுக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி, ட்ரேட்மேனாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஏ ஆனாலும் சரி, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டபுளுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 170 ஹைட்டு கேட்பாங்க பேசிக்காக ஆண்களுக்கு. பெண்களுக்கு 157 ஹைட்டு கேட்பாங்க. 1600 மீட்ரு 6 நிமிஷம் ஆண்களுக்கும், 1600 மீட்ரு 8 நிமிஷம் பெண்களுக்கும் கேட்பாங்க. 14 ஃபீட்டு லாங் ஜம்பு, 3.9 ஹை ஜம்பு கேட்பாங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து 10 ஃபீட்டு லாங் ஜம்பு, 3 ஹை ஜம்பு கேட்பாங்க. இவ்வளோ தான் குவாலிஃபிகேஷனு. 170 ஹைட்டு ஆண்களுக்கும், 157 பெண்களுக்கும் கேட்பாங்க. ஏஜ் வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேர்த்து சொல்கிறேன். 18லேருந்து 30 வரைக்கும் பண்ணிக்கலாம். 5 வருஷம் எஸ்டிக்கும், ஓபிஎஸ்சி எஸ்சிக்கு வந்து 3 வருஷமுங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸு. இது தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதனால் ஃபிசிக்கலை ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் சேம் எஸ்எஸ்சியில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, சிஏபிஎஃப்பில் 5 கிலோமீட்டர் ஒன்று, இது கொஞ்சம் கம்மி. ரெண்டாவது, படிக்கிறது பேட்டர்ன் வந்து நம்ம எஸ்எஸ்சிக்கு எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு சேமாக தான் வரும். அதனால் தமிழ்நாடு போலீஸை பார்த்துருப்போம், சிஏபிஎஃப்பை பார்த்துருப்போம், ஆர்மி பார்த்துருப்போம், ரயில்வே கூட பார்த்துருப்போம். ஆனால் டெல்லி போலீஸில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய ஆள்கள் சேரணும். நம்மளோட கூடி அங்கேயும் பறக்கணும். அதான் கான்செப்ட்டு. அதனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்றைக்கு வேகன்சி இஷ்யூ பண்ணுறாங்க, எஸ்ஐயும் சரி இல்லை கான்ஸ்டபுளும் சரி. இப்போ தான் கான்ஸ்டபுள் டிரைவருக்கு முடிஞ்சுது. டிரைவிங் லைசன்ஸு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து கான்ஸ்டபுளுக்கு காரு, பைக்கு 2மே கேட்டிருக்காங்க. பேசிக்காக இப்போ எல்லாத்தையுமே கார், பைக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஐ வந்து எஸ்எஸ்சி, சிபிஓ அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணுங்க, தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதனால் இந்த வேகன்சி என்றைக்கு வெளியாகும்போது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்டனாலும் உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஆர்மிக்கே போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எத்தனை ஸ்கீம் இருக்கோ எல்லா ஸ்கீமும் டெல்லி போலீஸுக்கு இருக்குது. டெல்லி என்சிஆரில் டியூட்டி போடுவாங்க. டெல்லிக்குள்ளே தான் டியூட்டி, வேறு எங்கேயும் போக தேவையில்லை. மத்திய சர்க்கார் கீழே வரதுனால உங்களுக்கு எல்லா வெல்ஃபேர் இருக்குது. சம்பளத்துலேருந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிஆர்பிஎஃப்க்கோ, பிஎஸ்எஃப்க்கோ, ஐடிபிபிக்கு என்ன சம்பளமோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. ஏன்னா காம்படிஷன் அதிகம் கண்டிப்பாக அதுலேயும். அதனால் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். டெல்லி போலீஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வேகன்சி இஷ்யூ ஆகும்போது கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.